2 பேருமே ஒரே காலேஜ், நானும் ரேஷ்மாவும் லோயலாவில் ஒன்றா படித்தோம். அப்போ 2 பேருமே ஃப்ரெண்ட்ஸாக இருந்தது. ரீசெண்டாக ஒரு 2 years பேக் அப்படியே திருப்பி மீட் பண்ணும்போது, மியூச்சுவல் ஃப்ரெண்ட்ஸ் மூலயமா மீட் பண்ணும்போது இன்னும் க்ளோஸ் பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸாக ஆகிட்டோம். அதில் வந்து ஒரு கம்பேனியன்ஷிப் அண்ட் அதில் வந்து ஒரு கம்ஃபர்ட் 2 பேருக்கும். ஐ திங்க் தென் வி வாண்டட் டு கெட் மேரிட். ரேஷ்மா வந்து எப்போவுமே ரொம்ப கேரிங்காக இருப்பாள். யாராக இருந்தாலும் ஒரு ரொம்ப அக்கறை எடுத்துப்பாள். ஸோ அது அண்ட் ஒரு மாதிரி என்னோட ஒரு ரிஃப்ளெக்ஷனாக இருந்துச்சு. எனக்கு என்ன ஒரு கம்பேனியன்ஷிப், என்ன ஒரு பார்ட்னர்கிட்ட வேணுமோ அது ஆட்டோமேட்டிக்காக எங்களுக்கு வந்துச்சு. எப்படி லவ் பண்ண ஆரம்பிச்சு அது தெரில. ஸோ ஷீஸ் அ மிராக்கிள் தான் நான் சொல்லுவேன். எப்போவுமே ஆரம்பிக்கும் போதே லவ் ரிலேஷன்ஷிப்னு ஆரம்பிக்கல, லவ் கல்யாணம் அப்படி தான் ஆரம்பிச்சது. அண்ட் தென் வி டோல்ட் அவர் பேரண்ட்ஸ். என்கேஜ்மெண்ட் இங்கே 2 பேருக்கு போனதோட ஃபேமிலி நல்லா சேர்ந்தே என்ஜாய் பண்ணது, அவங்க நல்லா இதை ஒரு ஹாப்பி மூமெண்ட்டாக பார்த்தது தான் எங்களுக்கு ஒரு பெரிய வின். அஸ் ஃபேமிலிஸ் இன்னொரு ஃபேமிலி எக்ஸ்டெண்ட் ஆகி வர்றது, அதை அவங்க இந்த மாதிரி ஒரு ஃபங்க்ஷனில் என்ஜாய் பண்ணுறது, அது ஒரு ஸ்பெஷல் மூமெண்ட். நிச்சயதார்த்த சுபமுகூர்த்த பத்திரிகை நிகழும் மங்களகரமான விஸ்வாவசு வருடம் பங்குனி மாதம் 11ஆம் நாள் திருநிறைச்செல்வன் ஏ கமல் நந்தகோபால் என்கின்ற மணமகனுக்கு திருநிறைச்செல்வி எஸ் ரேஷ்மா என்கின்ற மணமகளை இருவீட்டாரும் சம்மதித்து நிச்சயிக்கப்பட்ட நிச்சயதார்த்த சுபம் சுபம் சுபம். எப்பயுமே ஒரு ரிலேஷன்ஷிப்பில் ஒரு கிவராக இருந்துட்டு ஒரு ரிசீவராக இருக்கும் போது அது எவ்வளவோ ஒரு கூஸ் பம்ப்ஸ் மூமெண்ட்டாக இருக்கும். டைம் ஆஃப்டர் டைம் ப்ரூவிங் இட் தட் இட்ஸ் நத்திங், இதுதான் இது எவ்வளோ கொஸ்டின் பண்ணாலும் எவ்வளோ இது ஒரு சலிச்சுக்காமல் திஸ் இஸ் இட், இதுதாங்கிறது. அந்த மாதிரி ஒருத்தவங்க இருக்கும்போது வேறு என்னங்க வேணும். மொத்த ஈவெண்ட்டே வந்து நாங்கள் ரொம்ப க்ளோஸ் ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸ் அப்படி தான் வச்சு பண்ணனால அது எல்லாமே வந்த எல்லாருமே ஸ்பெஷல் பீப்புள் எங்களுக்கு. கொஞ்சம் டைம் தான் தெரியும். ஒருத்தவங்க அந்த அளவுக்கு எதுவுமே தெரியாது. அப்போ எப்படி அவங்கவுங்க இவ்வளோ இயர்ஸ் ரிலேஷன்ஷிப்லேருந்தே அதெல்லாம் அவ்வளோ தூரம் நிலைக்கிறது இல்லை. அப்போ கமல் சொன்ன ஒரு வார்த்தை, இட் டசன்ட் மேட்டர் யாராக இருந்தாலும் நான் உனக்காக அந்த எஃபர்ட் எப்பவுமே போடுவேன். நீ போடுறியோ இல்லையோ நான் அந்த எஃபர்ட் போடுவேன். நீயும் போட்டேன்னா அது போகும். ஐ திங்க் அங்கே நான் விழுந்தேன்னு நினைக்கிறேன். எல்லாருமே சந்தோஷமாக இருக்கிறது பார்க்கும்போது நம்ம எடுத்த அந்த ஸ்டெப்பு வந்து இன்னும் ரீஅஷூரிங்காக இருக்குது. engaged officially. அதுதான் எஸ், அதுதான் ஹிட் ஆகுது. We made it.